ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு சின்ன சிக்கு கோலம் தான். 2 கோலமும் 3 5 3 நேர் புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கோம். புள்ளி ஒன்று தான் 2 கோலத்துக்கும். போடுற வகை தான் வித்தியாசமாக போட்டிருக்கோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 3 5 3 வரிசை 5 புள்ளி 3, இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 வச்சுருக்கோம். இப்போது இங்கேருந்து ஆரம்பித்து இந்த கிராஸாக 2 புள்ளி இருக்குல்ல, முதல்ல நடுமையத்தில் இந்த 4 புள்ளிக்கு இடையில் கம்பி போட்டுப்போம். அப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புள்ளியை வெளியில் வச்சு கூடு உள்ளே போட்டிருக்கோம். இப்போது கிராஸாக 2 புள்ளி இருக்குல்ல, இது ரெண்டும் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி சுற்றி இந்த 2 புள்ளி இருக்குல்ல, இந்த 2 புள்ளியும் சுற்றிக்கிட்டு இதில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த 2 கிராஸாக இருக்குல்ல, இதை இப்படி சுற்றிக்கிட்டு இந்த 2 புள்ளியும் சேர்த்து இதில் போய் ஜாயின் பண்ணுங்க. அதனால தான் நம்ம இந்த கோடு போடுறோம், ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இந்த 2 இந்த 2 இந்த 2 அதே மாதிரி இப்போ கிராஸாக இருக்குல்ல, இந்த 2 இந்த 2 ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் முடிஞ்சிட்டுது. அடுத்தது இந்த பக்கம் இருக்குல்ல, இது வழியாக போய் இதில் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். அதே மாதிரி எல்லா பக்கமும். இப்படி இதில் ஜாயின் பண்ணணும். பார்க்கும்போது நமக்கு சிக்கு கோலமாக இருக்குமே தவிர, இந்த மாதிரி தனித்தனியாக போட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பிரித்து போடுறோம். தனித்தனி கலரில் போடுறதும் அதுக்காக தான், எப்படி கம்பி போகுதுன்னு நமக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக தான். இப்போது கலர் பண்ணலாம். நடுமையத்தில் ஆரஞ்சு கலர். இப்போது இதே மாதிரி அதே புள்ளியில் வேறு மாதிரி போட போகிறோம். 3 5 3 இதுலேயும் நடுமையத்தில் கோடு போட்டுக்கலாம். புள்ளியை வெளியில் வச்சு கோடு உள்ளே போடுறோம். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இப்போது இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் அதுதான் கோலத்துக்கு வருது. இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 கிராஸாக இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் சுற்றிக்கிட்டு இதில் போய் ஜாயின் பண்ணணும். அதுக்காக தான் இந்த 2 கோடு போட்டிருக்கோம். இந்த பக்க புள்ளிக்கு இந்த 2 கோடும், இந்த பக்க புள்ளிக்கு இந்த 2 கோடும். அதுக்காக தான் நம்ம நடுமையத்தில் கம்பி போடுறோம். இப்போது இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு ஒரு பறவையோட அலகு மாதிரி போடுறோம். இது அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பக்கமும் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளியும் சுற்றி இப்படி இதில் ஜாயின் பண்ணுறோம். இந்த ஒரு கம்பி இப்படி போய் இப்படி இது ஒரு பறவையோட அலகு மாதிரி. அவ்வளோதான். இப்போது இந்த பக்கம் இந்த 2 கிராஸ் இருக்குல்ல, இதை தான் சுற்ற போகிறோம். இப்படி சுற்றி இந்த கம்பியில் கொண்டாந்து ஜாயின் பண்ணுறோம். இது ஒரு பறவையோட அலகு மாதிரி. இப்போ இது 2ம்
இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் வேறு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு அழகுக்காக பண்ணுறது தான் இது. இதுலேயே வேறு ஏதாவது டிசைன் வேணும்னா போட்டுக்கலாம். இந்த இடத்துல எப்படி போடலாம். அதில் ஒரு சின்ன புள்ளி வைக்கலாம். போட போட நமக்கே அந்த கற்பனை வரும், நல்லா போட முடியும். முதல்ல போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நடுமையத்தில் அந்த கட்டத்தை போட்டுக்கிட்டு 4 பக்கமும் அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஒரே புள்ளி ஆனால் 2 வகையாக இந்த கோலம் போட்டிருக்கோம். போட்டு பாருங்கள். லைக் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.